இறையேசுவில் பாசத்திற்குரிய நற்கருணை ஆண்டவரின் உயிருள்ள சொந்தங்களே, கோவை மறை மாவட்டம் நடத்துகின்ற கருவத்தம்பட்டியில் அமைந்துள்ள ஜெபமாலை தியான மையத்தின் ஜெபம் கலந்த வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு உறவுகளே, இந்த ஜெபமாலை தியான மையம் 2024ஆம் ஆண்டிலிருந்து கோவை மறை மாவட்டத்திலே பல்வேறு ஆன்மாக்களை மீட்டெடுக்கின்ற, நெறிப்படுத்துகின்ற, நல்வழிப்படுத்துகின்ற, ஜெப வீரர்களாக மாற்றுகின்ற உயிருள்ள நம்பிக்கை நிறைந்த பணிகளை செய்து வருகிறது. இந்த ஜெபமாலை தியான மையத்திலே அமைந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவருடைய ஆராதனை ஆலயம் இந்த தியான மையத்திலே ஒரு பவர் ஹவுஸாக செயல்படுகிறது. அதே போல இந்த தியான மையத்தின் சிற்றாலயம், அன்னை மரியாவினுடைய சிற்றாலயம் மதர் ஹவுஸாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் பக்கத்திலே எனவே இன்முகத்தோடு இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த உரிமையோடு ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த இடத்திலே வந்து நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை கொண்டாடுவதற்கும் ஆன்மீக ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளவும் பல்வேறு விதமான குடும்பத்திலே நன்மை தீமை என்ற பகுத்தை அறியக்கூடிய ஆற்றலின் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஜெபமாலை தியான மையம் கோவை மறை மாவட்டம் கரிபத்தம்பட்டியில் ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிற்கு எதிர்ப்புறமாக இயங்கி வருகிறது. எனவே இறைவனின் இதயத்தில் இருந்து அந்த துடிப்புகளை அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தியான மையத்திலே இறை நிகழ்வுகளாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை உபவாச கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை முழு இரவு ஜெபமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்தினுடைய
கடைசி வாரத்தில் வருகின்ற அந்த வார நாட்களில் உள்ளிருப்பு தியானமானது நடைபெறுகிறது. இந்த இறை நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பான விதத்திலே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியுடைய திருநாளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருச்சபை கட்டளைகளில் 6வது நமது ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்கிறது. எனவே அன்று நமது மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற கோவை மறை மாவட்ட குருக்களுக்காக சிறப்பாக இருபால் அந்த துறவியர்களுடைய அந்த துறவு நிலையில் இருக்கிற துறவர குருக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர் ஆராதனை ஒவ்வொரு குருக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. எனவே அன்பு இறை மக்களே, நமது மறை மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மறை மாவட்டம் என்பதை உணர்ந்தவர்களாக அந்த ஆசீர்வாதம் என்பது நமது நம்பிக்கையின் செயல்களில் வெளிப்பட வேண்டும். எனவே நமது மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து குருக்களுக்காக அன்று நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாட போகிறோம். எனவே வாருங்கள், இந்த இறை நிகழ்விலே கலந்து கொண்டு இது 1 மணி நேரம் ஒரு குடும்பம் நீங்கள் வந்து ஒரு குருவானவருக்காக ஜெபிக்கும் பொழுது இன்னும் இந்த மறை மாவட்டம் இதோ வளர்ச்சியும் எழுச்சியும் ஆன்மீகத்திலே இதோ மேன்மையும் அடையக்கூடிய மறை மாவட்டமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. எனவே வாருங்கள், நமது ஞான மெய்ப்பர்களுக்காக, பங்கு தந்தையர்களுக்காக, பல்வேறு அருட்சாதனைகளை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற அருட்தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். ஜெப வீரர்களாக மாறி இறைவனை மகிமைப்படுத்துவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.